டேட்டாவால தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. டேட்டாங்கிறது நத்திங் பட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு யூசருக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம்? அவனோட நேமு, ஊரு, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஹியூமன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸையும் நம்ம வந்து டேட்டா அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில்ல கிபி 1003 இருந்து 1010 கட்டி முடிச்சாரு. இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். இதுவும் ஒரு டேட்டா தான். இந்த டேட்டாவை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. சிந்தட்டிக் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டிபிஷியலி ஜென்ரேட்டட் டேட்டாவை தான் நம்ம வந்து சிந்தட்டிக் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏஐ ஜெனரேட்டட் சிந்தட்டிக் டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறேன். அது ஸ்பேம் மெயில்ஸ் எது, நல்ல இமெயில்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணும். நல்ல இமெயில்ஸ் எல்லாம் இன்பாக்ஸ்ல வச்சுட்டு ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாம் ஸ்பேம் ஃபோல்டருக்கு தள்ளி விட்டுரும். ஸோ அப்போ நான் வந்து நல்ல மெயில்ஸ் எது, ஸ்பேம் மெயில்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை அந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்பதான் அதால இதுதான் நல்ல மெயில், இதுதான் ஸ்பேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது நான் அந்த டேட்டாவை வந்து நான் மேனுவலா ஜென்ரேட் பண்ண அப்படின்னா எனக்கு டைமும் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அதனால நான் ஆல்ரெடி இருக்க ஒரு எல்எல்எம் வச்சு நல்ல இமெயிலையும் ஸ்பேம் மெயிலையும் கொடுத்து இதுதான் நல்ல இமெயில், இதுதான் ஸ்பேம் மெயில்னு அந்த மாடலை ட்ரெயின் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்ல மெயிலுக்கும் ஸ்பேம் மெயிலையும் கிளாசிஃபை பண்ணும். ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து யூசரோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பின் நம்பர், இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், யூசரோட இன்ஃபர்மேஷனை எல்எல்எம்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு சிந்தட்டிக் டேட்டாவை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதால் வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து டைரெக்டாக எல்எல்எம்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக சிந்தட்டிக் டேட்டாவை யூஸ் பண்ணலாம். இந்த சிந்தட்டிக் டேட்டா வேறெல்லாம் எந்த ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மெயினாக ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, பேங்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுவாங்க, ஏஐ பில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த சிந்தட்டிக் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.